தினமொரு வசனம். மார்க்கு 14வது அதிகாரம் 8வது வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். பல வருடங்களுக்கு முன்பு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பிழைக்கும் ஒருவன் நோயுற்ற நிலையிலும் சரியான உடை உணவு இல்லாத நிலையிலும் கஷ்டப்படுவதை கண்டு என் மனம் வருத்தப்பட்டது. கொஞ்சம் பணமும் துணிகளும் அவனுக்கு கொடுக்க திட்டமிட்டேன். ஆனால் இன்று நாளை என்று காலம் தாழ்த்தி கொண்டிருந்தேன். ஒரு நாள் அந்த உதவியை நான் செய்வதற்கு முன்னே அவன் மரித்து போனதை கண்டு மிகுந்த மனவேதனை அடைய நேரிட்டது. நன்மை செய்தல் என்பது அதற்குரிய காலத்தில் செய்து முடிக்கப்பட வேண்டியதாகும். நாம் விரும்பிய வேளையிலெல்லாம் அதை செய்ய முடியாது. செய்தாலும் அதற்கு நல்ல பயன் இராது. நமக்கு நல்ல சிந்தனையும் நன்மை செய்யும் ஆர்வங்களும் இருக்கலாம். ஆனால் அவைகளை செயல்படுத்த நாளை வரையிலும் காத்திருக்க கூடாது. நாளைக்கு நாம் செய்ய நினைத்தாலும் அவைகளை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். இயேசுவின் தலையில் பரிமள தைலத்தை ஊற்றிய பெண் சரியான நேரத்தில் அதை செய்தாள். அவரை குறித்த தன்னுடைய ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்தவும் அவரை கௌரவப்படுத்தவும் அவள் காலத்தை அறிந்து செயல்பட்டாள். எனவே இயேசுவால் மெச்சப்பட்டாள். ஆனால் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கேதேமுவும் பிந்தி விட்டார்கள். உயிரோடு இருந்த காலத்தில் உரிய விதமாக அவரை கனப்படுத்த அவர்கள் தவறிவிட்டார்கள். கடைசியில் மிகுதியாக அவரை கனப்படுத்த வந்தார்கள். ஆனால் அதற்குள் காலம் கடந்து போய்விட்டது. ஆம், எதையும் உரிய நேரத்தில் செய்ய முந்திக் கொள்ள வேண்டும். இல்லையே நம்முடைய நல்ல விருப்பங்களை நிறைவேற்றும் வாய்ப்புகள் நம்மை விட்டு விலகி போகும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அது எப்போதும் நமக்காக காத்திராது. சிலருக்கு உதவி செய்ய, சிலரை ஆறுதல் படுத்த இன்றுதான் சரியான வேலையாக இருக்கலாம். அதனை நாம் உணராவிட்டால் நல்லதை செய்ய நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை இழந்தவர்களாகி விடுவோம். நன்மை செய்ய வேண்டும் என்று இன்று நம்மிடம் இருக்கும் உந்துதல் நாளைக்கு இல்லாமல் போகலாம். அப்படி இருந்தாலும் அதனை செய்வதற்கு நாளைக்கு ஆற்றல் இல்லாமல் போகலாம். எனவே நல்லதை செய்வதற்கு உரிய நாள் இன்றே என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்வதற்கு காலம் தாழ்த்தாமல் இன்றே அதற்கான நேரம் என நினைத்து செய்ய வேண்டிய உதவியை உடனே செய்வதற்கான பலனையும் ஆற்றலையும் பெற்று வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.